பிரைஸ் த லார்ட். இன்னைக்கோட வசனம் நீதிமொழிகள் 21:31. இந்த வசனத்தை படிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்துலேருந்து நம்ம 2 குறிப்பு எடுக்கலாம். முதலாவது நம்மளோட தயாரிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம தயாரிக்கலைன்னா நம்மளுக்கு ஜெயம் வராது. இதில் குதிரை யுத்த நாளுக்கு தயாராகிடுச்சு. அதனால் நம்ம எதாவது பண்ணால் நம்ம நல்லா தயாரித்து வச்சுருக்கணும். செகண்டு, ஜெயம் கர்த்தரால் தான் வருது. நம்ம எவ்வளோ தயாரித்தாலும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மள்கிட்ட இருந்து ஜெயம் வராது. ஆனால் கர்த்தர் தான் ஜெயம் தர முடியும். இந்த வசனத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நெஹேமியா இருக்கலாம். நெஹேமியா ரொம்ப இடத்துல கர்த்தர்கிட்ட ஜெபிச்சிருக்காரு, அப்புறம் கர்த்தர்கிட்ட நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஆனாலும் அவர் நல்லா தயாரிச்சிருக்காரு, அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். இது நம்ம நெஹேமியா புஸ்தகத்தில் 2வது சாப்டர்லேயே பார்க்கலாம். அவர் ராஜாவுக்கு முன்னாடி வரப்போ ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிட்டு தான் ராஜாக்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் எருசலேமோட சுவர்களை கட்டுறதுக்கு முன்னாடி அவர் ராத்திரியிலே அந்த சுவர்களை பார்க்குறதுக்கு போனார். இந்த மாதிரி நெஹேமியா ரொம்ப ப்ரே பண்ணியிருக்காரு, ஆனாலும் ரொம்ப தயாரிச்சிருக்காரு. இதே மாதிரி நம்மளும் பண்ணணும். ஆமேன்.